எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற மெயின் ப்ராப்ளமே நான் ஒரு மெயின் பிஸி ஸ்ட்ரீட்டில் தான் கடை வச்சுருக்கேன். என்னோடய கடைக்கு கஸ்டமர்ஸ் வராங்க. ஆனால் அதிகமான கஸ்டமர்ஸ் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கஸ்டமர்ஸ் அவ்வளோவா வர மாட்டேங்கிறாங்க. என் போர்டை பார்க்குறாங்க, என் கடையை பார்க்குறாங்க, அதனால உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஈவன் தோ என் போர்டில் நான் எல்லாமே கொடுத்துட்டேன். என் கடையில் என்னென்ன சேல் பண்ணுறோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட் சேல் பண்ணுறோம், எல்லாமே நான் கொடுத்துட்டேன். எல்லா டீட்டெயில்ஸுமே என் போர்டில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் என் கஸ்டமர் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அவங்களோட போர்டை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ கஸ்டமருக்கு ஒன் டைம் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ், எல்லா அட்ரஸ்ஸு, ஜிஎஸ்டி நம்பர் எல்லாத்தையும் கஸ்டமருக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரும். நம்ம பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு ட்ரஸ்ட் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், அதாவது ரொம்ப பெரிய கார்ப்பரேட் லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம். அவங்களோட போர்டையோ அவங்களோட கடையில் இருக்கிற போர்டையோ நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அவங்களோட கடை நேம், என்னென்ன ப்ராடக்ட், என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த ப்ராடக்டோட 2 இமேஜ் மேக்ஸிமம் அதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து ட்ரஸ்டபிள். எப்படின்னா, நம்ம பிரெயின் இருக்குல்ல, நம்ம ஹியூமன் பிரெயின், இப்போ நம்ம போவோம், இப்போ ஒரு இடத்துல உங்கள் கடையை கிராஸ் பண்ணி போகிறோம். இப்போ நானே உங்கள் கடையை கிராஸ் பண்ணி போகிறேன். இப்போ உங்கள் கடையோட போர்டை வந்து நம்ம பிரெயின் வந்து பார்க்கலாமா வேணாமன்றதை வித்தின் 2 செகண்ட்குள்ளே அனலைஸ் பண்ணிடும். எப்படின்னா, நம்ம அதை பார்க்கும்போது இந்த விஷுவல் நம்மளை எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் அதிகமான கலர்ஸ், அதிகமான ஃபாண்ட்ஸ், அதிகமான இமேஜஸ் போட்டால் கஸ்டமர் பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆவாங்க. அப்படி இல்லை. கஸ்டமரோட என்ன, நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி படி நம்ம நடந்து போகும்போதோ இல்லை ஏதோ கிராஸ் பண்ணும்போது உங்கள் கடையோட பார்க்குறோம் அப்படின்னா, உங்களோட போர்டு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக, அதாவது ஓவர் கலர்டாக இல்லை ஓவர் இமேஜாக அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிரெயின் எப்படி சிக்னல் கொடுக்குன்னா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு, இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், இந்த இடத்துல இதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும். இதனால உங்களோட அதிகமான கஸ்டமர் வர்றதை அதுவே உங்கள் போர்டே பாதிக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்கள் போர்டு, இப்போ உங்கள் வெளியே இருக்க கடையோட போர்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஃபாண்ட்ஸ்க்கு மேலே அதில் யூஸ் பண்ணாதீங்க. அதில் உங்கள் கடையில் என்ன மெயினாக பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸோட மெயினாக என்ன பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்கள் டார்கெட்டட் கஸ்டமர் யார்? இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம பொருளை விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் விற்க முடியாது. நம்மளோட டார்கெட்டடாக ஒரு கஸ்டமர் வச்சுருப்போம்ல. இப்போ ஒரு ஃபோன் கடையே இருக்குது. இந்த ஃபோன் கடையில் நிறைய டார்கெட்டட் இருக்கும். நீங்கள் என்ன பிராண்டு சேல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டார்கெட்டட் கஸ்டமர் ஆவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ அவங்க நம்ம போர்டை பார்க்கும்போது எப்படி அட்ராக்ட் ஆவாங்க, அது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு போர்டு டிசைன் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் கடைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு போர்டு வைக்க போகிறீங்க, உங்களுக்கு போர்டை மாற்ற போகிறீங்கன்னா தயவு செய்து காம்ப்ளிகேட்டடாக பண்ணாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட அப்படி காம்ப்ளிகேட்டடாக ஓவர் ஃபாண்ட்டு, ஒரு 10 ஃபாண்ட்டுக்கு மேலே இருக்கிறது, கடையோட எல்லா டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி, அட்ரஸ்ஸு, இமேஜஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு உங்கள் போர்டை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இது உங்களோட சேல்ஸை கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை பாதிக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களோட போர்டை எவ்வளோ மினிமலாக வச்சுக்க முடியும், அதாவது உங்கள் போர்டை எவ்வளோ சின்னதாக, அதாவது சைஸில் சின்னதில்லை, அதோட இருக்கிற இமேஜஸோ இல்லை ஃபாண்ட்டோ எப்படி வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். இது எவ்வளோ உங்கள் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுன்னா, உங்கள் பிஸ்னஸ் இப்போ உங்கள் கடையை கிராஸ் பண்ணும்போது உங்கள் போர்டில் வந்து மினிமம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கலாம், நிறைய வகையான ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கலாம், நிறைய இருக்கலாம். இப்போ கஸ்டமர், உங்கள் டார்கெட்டட் கஸ்டமர் ரிச் பீப்புள், ஓகேவா? அவங்க போர்டில் ஃபுல்லாக எல்லா இமேஜ் இருக்குது. அவங்க பார்த்தோன்னே எதை செலக்ட் பண்ணுறது, இது வேண்டாம் அப்படி அவங்க யோசிப்பாங்க. இதனே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காம்ப்ளிகேட்டடாக இந்த பிஸ்னஸ், அந்த விஷயம் காம்ப்ளிகேட்டட்னு நினச்சா அவங்க பிரெயின் அதை அவாய்ட் பண்ண நினைக்கும். இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னா, மினிமலாக உங்கள் கடை நேம், ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா உங்கள் கடை நேம் என்ன குஷன், இப்போ இந்தியன் குஷன் இல்லை வேறு கண்ட்ரி குஷன், அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 இமேஜ், மேக்ஸிமம் 2 இமேஜ், அப்புறம் கான்ட்ராஸ்டான கலர்ஸ், அதாவது ஒயிட், கிரே, அந்த மாதிரி கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர் பார்த்தோம்னா தான் பிரெயின் வந்து விஷுவலாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ உங்கள் டிசைனை காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட சேல்ஸ் கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நம்ம இதில் கரெக்டாக பண்ண வேண்டியது, உங்களோட டிசைன் ஒரு 100% எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 80% உங்களோட மெயின் கண்டென்ட், அதாவது நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய என்னது, நம்ம கடையில் என்ன பொருள் கிடைக்குமோ அதை பற்றியான ஒரே வேர்ட் இல்லாத ஒரு இமேஜாக இருக்கணும், இல்லை உங்கள் கடை நேமாக இருக்கணும். மீதி இருக்கிற 10% உங்களோட செகண்டரி இது, அதாவது உங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இல்லை உங்களோட மொபைல் என்ன ஆக்சசரிஸ் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயம் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்றது ஒரு இமேஜ், ஒரு 3 வேர்ட்ஸ்க்குள்ளே அதை முடிச்சு பார்த்துக்குங்க. தேர்டாக இருக்கிறது தான் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து மெயின்டைன் பண்ணணும். இது மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட பிஸ்னஸ் மினிமலாக இருக்கும். பார்க்குறது போது கஸ்டமரோட மைண்டு அது எப்படி எடுத்துக்கணும், ஓகே இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, ஓகே இது ஃபோன் கடை, இது ரெஸ்டாரண்ட், இது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை, இது
புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பார்த்தோன்னே அது என்ன கடைன்னு புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அதிகமான டாஸ்க், அவங்களுக்கு அதிகமான வேலை தரலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உள்ள பிரெயின்குள்ளே வரும். ஓகே, இது நல்ல கடை அப்படின்னு சொல்லி உங்கள் கடைக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ளே வந்தவங்கள நம்மளோட திறமையை வச்சு சேல்ஸ் பண்ணி, நம்மளோட மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அவங்கள கஸ்டமராக மாற்றணும். இதில் மெயினாக ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வர்றது உங்களோட போர்டு. இந்த போர்டை தெளிவாக, க்ளீனாக, பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டான கஸ்டமரை உங்களால் ரீச் பண்ண முடியும். உங்கள் போர்டில் இருக்க டிசைன் உங்கள் டார்கெட்டட் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் காம்படிட்டர்ஸ் எத்தனை காம்படிட்டர்ஸ் உங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு காம்படிட்டர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் கஸ்டமருக்கு தேவையான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் உங்கள் போர்டில் சிம்பிளாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள தாண்டி நீங்கள் அதிகமான பிஸ்னஸ் பண்ண முடியும். ஈவன் தோ அவங்க உங்களோட பெரிய கடையாக இருந்தாலும் சரி, உங்களால் அதை பண்ண முடியும். இப்படி தான் பெரிய பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், நல்லா தெரிஞ்ச சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்களோட போர்டை சிம்பிளாக வச்சு அவங்களோட வாக்கிங்ஸை பாஸ்ட்டோட 40% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கஸ்டமரோட உள்ளே வர வாக்கிங் உள்ளே வராங்களே, அது வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக டெவலப் பண்ணும். அதனால் உங்களோட பிஸ்னஸோட போர்டை மினிமலாக, சிம்பிளாக எப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களோட டிசைனர்கிட்டே சொல்லலாம், போர்டை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், கான்ட்ராஸ்டான கலர் யூஸ் பண்ணுங்கள், ப்ரீமியம் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது முடியும். பாய்.